பிள்ளைகள் இந்த வரைவு பாடம் அது உங்களுக்கு தெரியும், வரைஞ்சி பழகி இருப்பீங்க, சில வரைவு வரையறதுக்கும் கஷ்டப்படுவீங்க. அதில் எப்படி நம்ம அழகாக ஒரு 6 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த முழு வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கஷ்டப்படுறவங்க 6 மார்க்ஸ் எடுக்கலாம் டார்கெட் பண்ணி, மொத்தம் 10க்கு 10 மார்க்ஸும் எடுக்கலாம். ஃபுல்லாக கிளியர் பண்ணி விடுவேன் வரைவு சம்மந்தமாக. ரைட், வரைவு வரைகிறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கு. எப்படி இலகுவாக வரைவு வரைகிறதுங்கெல்லாம் ஒரு வரைவுக்கு எள்ளி நமக்கு ஒரு சார்பு தந்திருப்பாங்க. நான் இது வரைஞ்சி வச்சிருக்கேன் எனக்கு ஈஸிக்காக, இல்லை டைம் போகும் தானே. அப்போ இந்த இந்த சார்புல முதலாவது வந்து பிரதியிட சொல்றாங்க, எக்ஸ் சமன் மறையுண்ட பிரதியிட்டு அப்ப பிரதியிடக்கு 1 மார்க்ஸ் வரும். அப்ப அந்த 1 மார்க்ஸ் அழகா எடுத்துக்கொள்ளணும். மறை ஒன்றுனா உங்களுக்கு தெரியணும், பிரக்கெட் பண்ணி எக்ஸ் இருக்க இடத்துல போடணும். இங்க எக்ஸ் இருக்க மறை ஒன்றின் வர்க்கம் 2 பெருக்கல் மறை ஒன்று சய 8. இது 1 மறை மறை பிளஸ் 2 சய 8 வர 3 சய 8 அப்படிங்கிறது -5 வரும். இந்த ஆன்சரை நீங்க இது ஒழுங்கா செய்து எடுத்துட்டு 1 மார்க்ஸ் வரும். இதை நீங்க ஆன்சர் சீட்ல அந்த ஸ்பேஸ்ல அந்த பிளாங்க் ஒன்று விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு எப்படி வரைவு வரையுதுங்கிற விஷயம் இன்னொரு வீடியோவா எடுத்திருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இதில் வரைபொண்டு வரையறதுக்கு முதல் நம்ம இந்த தரப்பட்டிருக்க அந்த புள்ளிகளில் இருக்கிற வையிண்ட ப்ளஸ் பெருமானம் எவ்வளோ இருக்குது அதை செக் பண்ணு. ப்ளஸ் பாருங்கள் 7, மறை பெருமானம் மறை 9 வரைக்கும் நான் இதில் மாற்றிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளணும். அப்போ நம்ம பொதுவாக வந்து நியமாட்சி தொகுதி அப்படின்னா இந்த 10 பெட்டி ஒரு அலகை தான் நியமாட்சி தொகுதி, பெரும்பாலும் அப்படி தான் எடுக்கணும். அப்போ நமக்கு வந்து பொதுவாக 13 அலகு தான் அந்த 2 பாக்ஸாக எடுக்கலாம், சரிதானே. அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் படி 13 அலகு. அப்போ இது வந்து 7லேருந்து மறை 9 அப்படிங்கல நமக்கு கிட்டத்தட்ட 16க்கு மேலே வருது. என்ன சைவரும் சேர்க்கணும் தானே. அப்போ நமக்கு அந்த 2 பெட்டியை ஒரு அலகாக எடுத்து வரைய கஷ்டம். அப்போ அந்த ஐடியா வரணும். அப்போ 2 அலகாக எடுக்க பார்க்கணும், சரி. அப்போ எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் 2 அலகாக எடுக்கணுங்கிறத விளங்க எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் வரைவு சரியாக வரும். இல்லை நீங்கள் சின்ன வரைவாக வந்துடும், எல்லா சந்தர்ப்பத்திலும் 2 அலகு எடுக்கக்கூடாது. அப்போ இதில் நம்ம எடுக்கும்போதும் நீங்கள் விரும்பினா இந்த ஐடியா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரே டைமில் இந்த எக்ஸ் அச்சு y அச்சு வரைஞ்சி வரைவு வரைகிறதுக்கான மெத்தட், அழிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போ எனக்கு ப்ளஸ் பெருமான 7 தான். இப்போ 2 அலகு எடுக்க போனால் 8ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2 பெட்டியை விட்டு 8ன்னு போடுறேன். இப்போ 6 அப்படின்னா சைவர் வார இடம் மறை 10 வரைக்கும் போட்டுக்கொள்ளணும், ரெட்டேன் தானே. அப்போ கீழே பார்த்தோம்னா எனக்கு இங்கே 6 பாக்ஸ் பேலன்ஸ் ஆகுது, மேலே 2 பாக்ஸ் பேலன்ஸ் ஆகுது. அப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும்னு விருப்பப்பட்டால் வரையலாம். அல்ல இதே மாதிரி நீங்கள் இப்போ இதே நம்ம சரியாக இருக்கனால என்ன செஞ்சிடலாம், சைவரில் எக்ஸ் அச்சை கீறியாச்சு வரைஞ்சி கொள்ளலாம். ஓகே, அப்படி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வரைய போகிறோம் அப்படின்னா 8 பாக்ஸ் தானே, 2ஆக பிரித்தா 4. அப்போ இங்கேருந்து 4 இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 8 இங்கே எடுக்கணும். அப்போ 2 பெட்டி கீழே வரணும். அப்போ சைவர் இங்கேருந்து 2 பெட்டி. அப்போ இந்த இடத்துல எந்த அச்சை கீறணும், எக்ஸ் அச்சை கீறணும். சரி, எனக்கு கிளியராக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எக்ஸச்சின்ற புள்ளிகளை பார்த்தோம்னா இது மறை 3லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 4 5ன்னு சரியாக நமக்கு அமையுது. அப்போ அதனால் இந்த இடத்துல வையச்சா அழகாக கீறிக்கொள்ளலாம். அப்போ பாருங்கள், ஒரே டைமில் எக்ஸச்சு வையச்சா கீறிடும், அழிக்க வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கு பிறகு புள்ளி வையச்சின்ன புள்ளி இந்த இடத்துல கோடை போட்டு 2 4 6 8ன்னு சரியாக போட்டுக்கொள்ளலாம். கீழையும் பெருமானங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதில் பாருங்களே, இந்த முதல் புள்ளிகளை வச்சுக்கொள்ளணும். புள்ளி நான் இப்போ பேனால் வச்சுருக்கேன்னா கிளியராக தெரியாதனால நீங்கள் என்ன செய்யணும், பென்சில் அந்த உங்களோட பென்சிலுக்கு ஒன்று டொட்டொருக்கா வச்சா போதும். இப்படி டார்க் பண்ண வேணாம், இப்படி டொட்டொண்டு வச்சிங்கன்னா போதும். அப்படி புள்ளிகளை வச்சுக்கொள்ளணும். இப்போ வரைவு வந்து இந்த எக்ஸ்ஹெச் வைஹெச்சுக்கு மார்க்ஸும் புள்ளி வைக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்குது, வரைவு வரைகிறதுக்கு 3 மார்க்ஸ் அப்படி தான் போடுவாங்க. அப்போ இந்த பகுதி வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா ரூலர் வச்சு லைட்டாக கீறணும், லைட்டாக பட்டும் படாமல் கீறணும். சரி, இப்போ நான் இது உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதுக்காக கீறியிருக்கேன். கீறிட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு மேலேயே பென்சிலை வச்சு இப்படி அழகாக கீறி கொண்டு வரணும். அப்போ அந்த சின்ன சின்ன வளைவு கோடுகள் தெரியாமல் ரூலர் வச்சு கீறின மாதிரி தெரியாது. சரி, அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம இதை வரைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நான் ரூலர் வச்சு வரைஞ்சதுக்கு மேலே இப்படி திருப்பி வரைஞ்சிருக்கேன். அப்போ எனக்கு அந்த நேர்கோடுகள் பெருசாக தெரியாது. அப்புறம் ஒரு சைடு உங்களுக்கு எந்த பக்கம் வரையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அமையுதோ அந்த வாக்கு,
அந்த சைடு இருந்துச்சிங்கன்னா அழகாக ஒரு பக்கம் வரைஞ்சி முடிங்க. சரி, இப்போ அடுத்த பக்கம் வரைகிறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ எனக்கு இங்கே பார்க்கணும், இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்குறோம் எங்கன்னா வெட்டுப்படுது. இப்போ இந்த இடத்த இந்த லைனை பார்த்துக்கொள்ளுங்களேன், இங்கே 6வது பாக்ஸ். அப்போ நம்ம இங்கே இருந்து 6வது பாக்ஸில் இங்கே டொட் ஒன்று வைக்கணும், சரியாக அந்த லைனில் வச்சுட்டு இணைக்கணும். சரி, இதில் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் இங்கே டொட் வச்சுருக்கேன் நானே இந்த இடம். இப்போ அதே நேராக இங்கேயும் டொட் வச்சுருக்கேன். சரி, அப்போ இந்த கோடை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளலாம், இந்த டொட்டோடு சேர்த்து வரைஞ்சிக்கொள்ளலாம். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இங்கே பார்த்து கொண்டு போகிறேன். இந்த இடத்துல எனக்கு அந்த சரியாக புள்ளிகள் அமைகிற இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எத்தனை பெட்டி இங்கேருந்து இங்கே நடுவே இருந்து பாருங்கள் 15 17ன்னு எடுத்தோம்னா இங்கேருந்து 17ல் ஒரு டொட் வச்சாச்சு, அதை இணைச்சிக்கொள்ளலாம். ஏன்னா இடையில புள்ளிகள் இருந்தால் ஈஸியாக அந்த சின்ன கிட்ட புள்ளிகள் இருக்கும்போது இப்போ வரைஞ்சி கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் பார்த்துட்டு 25வது பெட்டியில் அமையுது. அப்போ அங்கேருந்து 25வது பெட்டி எடுத்தேன். ஒரு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. அப்போ அந்த வரைவு கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், வரையக்கூடியவங்களுக்கு இல்லை, வரைய கஷ்டப்படுறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். குயிக்காக நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னா குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே இந்த வரைவை அழகாக வரைஞ்சி எடுக்கலாம். எந்த சரி தனியாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம இந்த கேள்விகளை பார்த்துக்கொள்வோம். சரி, இப்போ இதில் முதலாம் 2வது கேள்வி வரைவு வரைகிறது கேள்வி, 2வது வரைவு வரைகிறதுக்கு பி பார்ட் கேள்வின்னு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் கேள்வி எடுத்துருக்கு. அதை சொன்னால் அடிப்படை கேள்வி வேணும் ஒரு வரைவில், அடிப்படை கேள்வி, அடிப்படை வினா. சரி, முதலாவது வரைவுண்ட சமச்சீர் அச்சு, வரைபை 2ஆ பிரிக்கிற எக்ஸின் பெருமானம், வரைபை 2ஆ பிரிக்கிற எக்ஸின் பெருமானம் தான் சமச்சீர் அச்சு. அப்போ எக்ஸ் சமன் 1 இதுதான் சமச்சீர் அச்சு. சரி, அடுத்தது இழிவு அல்லது உயரு புள்ளி. அப்போ உங்களுக்கு வரைவு இது இழிவு வரைவுனால இழிவு புள்ளி, மாறி இப்படி வந்திருந்தா உயரு வரைவு, இப்படி வந்தா உயரு வரைவு. அப்ப இழிவு புள்ளிங்கிறது வைந்த பெருமானத்தை பார்க்கணும். வைந்த பெருமானம் பாருங்க மறை 9. திரும்பட்டுள்ளி 4 கூறுனா வரைவு திரும்புற இடத்துல இருக்க எக்ஸண்டையும் வைண்டையும் பெருமானம் தான் திரும்பட்டுள்ளி 4 கூறு. அடிப்படை விஷயங்கள் தெரியணும். சரி, அடுத்த ஒரு கேள்விதான் இது. அடுத்த ஒரு சி பார்ட் கேள்வியில பாத்தீங்கன்னா இது டைரக்டா சார்பு தந்திருக்காங்க, நம்ம வரைஞ்ச சார்பு. சரி, இப்ப சில நேரம் உறுப்புகளை மாறியும் தரலாம். இந்த மறையட்டை இங்க தந்துட்டு இப்படி தந்துட்டு கூட நம்ம கேள்வியில் கேட்கலாம். எப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வரைஞ்ச வரைபை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வரைஞ்ச வரைபு எந்த ஃபார்மட்ல இருக்கு, என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் வர்க்கம், sin2x, sin8. அப்ப அதுல இருக்கிறது எல்லாமே இங்க இருக்குன்னா நீங்க இதை ஒழுங்குபடுத்திக்கணும். நீங்க கொண்டு இந்த மாதிரி மாத்திட்டு ஒரு பக்கம் 0 எடுக்கணும். அப்ப இது அவ்வளவு நம்ம வரைஞ்ச சார்பு y சமன் 0. y 0 ஆகிற புள்ளி அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ் அச்சை தான் பார்க்கணும். எக்ஸ் அச்சை வரைபு சரியா எங்க வெட்டுதுன்னு பாருங்க. இந்த 2 பாயிண்டையும் எடுத்து தான் இதுல எழுதணும். எக்ஸ் சமன் மறை 2 அல்லது எக்ஸ் சமன் 4, இந்த 2 தான் இதுக்கான ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த அடுத்த டி பார்ட் கேள்விக்கு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கேள்வியும் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 இதுமே தேவைப்படும். அந்த வரைபை ஒரு ஃபார்மட்ல எழுத சொல்லுவாங்க தானே சார்பை, அந்த 2 ஃபார்மட்டும் இந்த 2 விஷயம் தேவைப்படும். அடுத்த கேள்வியெல்லாம் விளங்கப்பட்டு வரும். சரி, இந்த கேள்வி பாருங்களேன். இந்த ஃபார்மட் எழுத சொன்னா என்ன செய்யணும்னா இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். திரும்பட்டுள்ளி 4 கூறு. அப்ப வரைபு திரும்புற இடத்துல இருக்க எக்ஸ் இந்த 4 கூறு 1, மறை 9 இதை வச்சு கொண்டுதான் எழுதுவோம். அப்ப இதை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளணும். எழுதி பாருங்க, இப்படி சிம்பிளா எழுதுனா அழகா 2 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். கேள்வி வந்தா 2 மார்க்ஸ். இதுல எக்ஸுக்குரிய புள்ளி இங்க எதுன்னு பாருங்க. இந்த 2 இடத்துல எக்ஸுக்குரிய புள்ளி இதுதானே. இந்த எக்ஸுக்குரிய புள்ளி தான் நம்ம மாத்தி போடணும். இப்ப இங்க சக 1 இருக்கு, எக்ஸ் எழுதுங்க. இந்த ஃபார்மட்லாம் அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. பாருங்க, இந்த 2 பெருமானம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க இருக்கு. அப்ப அது 2 இதுல இருக்கு, அழகா விலங்கு எடுத்துட்டா சரி. இந்த 1 இருக்கு தானே, சக 1, இதை மாத்தி போடுங்க. மறை 9 நீங்க போட்டுருவோம். இங்க என்ன இருக்கு, sin 9. அந்த sin 9 இந்த இடத்துல அப்படியே எழுதிடுவோம். இவ்வளவு இருந்தா வேலை, அழகா 2 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எழுதிட்டு என்ன செய்யணும், கட்டாயம் ஏபி இந்த பெருமானத்தை எழுதணும். ஏ பாருங்க, இதை ஒப்பிட்டு பாருங்க. இது xi 1, xi அப்ப a சமன் 1. இங்க சக b, இங்க sin 9, sin 9 அப்படி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த ஃபார்மட் கேள்வி கேட்டா இதுக்கு எதை எடுக்கணும்னா, இதுக்கு திரும்ப புள்ளி எடுத்ததானே அடிப்படை கேள்வியில் இருக்குது. இந்த கேள்வி சி பார்ட்ல இருக்க கேள்வி என்ன ஆன்சர் வந்துச்சு, மறை 2 4, அதைத்தான் எடுப்போம். y 0 ஆகிற புள்ளியை எடுக்கணும். இந்த ஃபார்மட் எழுதுறதுக்கு y 0 ஆகிற புள்ளி மறை 2
4. அதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸ் இங்க 2 இடத்துல இருக்கு. அப்ப எனக்கு 2 எக்ஸ் பெருமானம் தேவை இந்த ஃபார்மட் எழுதுறதுக்கு. அப்ப 2 எக்ஸ் பெருமானம் இருக்கிற இடம் இங்கதான். சரி, விளங்குதா? அப்ப 2 எக்ஸ் பெருமானம் இந்த லைன்ல பாருங்க இருக்கு. அப்ப அதை கொண்டு வந்து பாருங்க எப்படி சிம்பிளா எழுதலாம்னா, இது மறை 2, இது அப்படியே இங்க மாத்துங்க. இதை பார்த்துக்கொண்டே போங்க. இது 2 மாறாது, இவ்வளவு தான். இப்படியே போட்டு இந்த மறை 2 இங்க வந்தா +2, சக 4 இங்க வந்தா சய 4 எழுதியாச்சு. இப்போ ஒப்புட இருக்கு. இங்க பி சமன் பாருங்க, பி சமன் இது சய பி, இது சக 2, அப்ப சய 2. இங்க கியூ சமன், இங்க சக கியூ, இங்க சய 4, அப்ப சய 4. இவ்வளவு இருந்தான் பாருங்க அழகா. ஒன்று இது வரும், இல்ல இது வரும், ஏதாவது ஒன்று வரும். 2 மார்க்ஸுக்கு சிம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். வரைவு வரையறதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ். முதலாம் கேள்வி பிரதி இருக்கு 1 மார்க், 4. இந்த மாதிரி ஒரு கேள்வி செஞ்சாலும் 6 மார்க்ஸ் வந்துடும். இதான் குறைஞ்சது 6 மார்க்ஸ் எடுக்கிறது சொன்னேன். இது எல்லாமே மார்க்ஸ்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேற அடிப்படை கேள்வியில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க சில நேரம். சரி, அடுத்த கேள்வியும் பாருங்க. பாருங்க, அடுத்து ஈப்பாட் கேள்வி. இது வர்க்க மூலம் கேள்விகள். வர்க்க மூலம் கேள்விகளும் வரும், உங்களுக்கு தெரியும். வர்க்க மூலம் சார்ந்த கேள்விகள் வரும். அதை எப்படி அழகா செய்து கொள்ள, அது முன்னால் 2 மார்க்ஸும் வரும். அப்ப அந்த கேள்வி வந்தா எப்படி அதுல 2 மார்க்ஸ் எடுக்கிற விஷயத்தான் விளங்கப்படுத்த போறோம். இதுல நீங்க செய்து பார்க்கலாம், எல்லாருமே செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன விஷயம் தான். நம்ம எழுதுன இப்ப இந்த ஃபார்மட், இந்த ஃபார்மட் எழுதுன தானே, எக்ஸ் மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் சய 9 இந்த ஃபார்மட் எழுதணும். இந்த வடிவத்தை வச்சு கொண்டுதான் வர்க்க மூலம் கேள்விகள் யோசிக்காம ஈஸியா இருக்கும். என்ன செய்யணும்னா, முதல்ல எனக்கு வர்க்க மூலம் உருவாகணும். அப்ப இங்க பாருங்க, இந்த மறை 9 இங்க கொண்டு வருவோம், +9 வரும். இந்த மாதிரி அப்ப வர்க்க மூலம் அந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த வர்க்கம் இங்க போனா வர்க்க மூலம் வைசக 9 இப்ப உருவாயிட்டு, நமக்கு வர்க்க மூலம் உருவாயிட்டு. இனி 10 எடுக்கணும். அப்ப இதுல முதலாம் கேள்வி ஒன்று சொல்லியிருந்தாங்க, y7 0 1ங்கிற கோடை வரைய சொல்லி. அப்ப இங்க 1ங்கிற கோடு இருக்கு. இந்த இடம் 1 YHல 1ங்கிற புள்ளியில நேரா ஒரு கோடை வரைஞ்சோம்னா சரி, இந்த கோடு தான் y7 1. அப்ப இது எங்கெங்க வெட்டுப்படுதோ அந்த பாயிண்ட் எடுக்கணும். சரி, இது மறை 2.1லையும் 4.1லையும் வெட்டுப்படும். அப்ப அந்த புள்ளிகளை தான் எடுத்துக்கொள்ளணும். அப்ப y1 தான் நம்ம பாருங்க, y1 பிரதியில்தான் வர்க்கமூலம் 10 தேவைன்னா இங்க 1 சக 9 தானே 10. அப்ப இந்த இடத்துல 10 வரும். சமன் அந்த புள்ளிகள் எங்கன்னா வெட்டுப்பட்டுச்சு. இந்த புள்ளி மறை 2.1. அப்ப இதை பாருங்க, மறை 3.1 அல்லது 4.1ல வெட்டுப்பட்டுச்சு. 4.1 சய 1 3.1. இதான் வர்க்கமூலம் 10 ஆன்சர். சயவும் சகவும் ஒரே பெருமானம் இருக்கும். +1 மறை 1ல வரும். சில நேரம் அவங்ககிட்ட வர்க்க மூலம் 5 கேட்கிறாங்க. நான் ஒரு ஐடியாவுக்கு தரேன். 5 தேவைன்னா பாருங்க, 5 தேவை 9 இருக்கு. இப்ப 11 தேவைன்னா 2 போடணும். அந்த மாதிரி 5 தேவைன்னா மறை 4 போடணும். அப்ப மறை 4 சக 9 தான் 5 கிடைக்கும். இது அப்படின்னா மறை 4க்குரிய கோடை இங்க வரைஞ்சி வெட்டுப்படுற பாயிண்ட் எடுத்து இதுல பிரதிட்டு காட்டுறது தான் மேல. வேற நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 2க்கு வேற நம்பர்களுக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. 11 தேவை, ஒரு 7 தேவை. இந்த 2க்கும் சும்மா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ட்ரை பண்ணி பாருங்க. வரைவு வரைஞ்சிருக்கு, வரைஞ்சி இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் வரைவு வரையணும். நீங்க வரைவு வரையாம செய்யணும். ஒரு வரைவு 2 வரைவு ப்ராக்டிஸ் பண்ணணும் கட்டாயம். செய்து பார்த்தா தான் நாளைக்கு அடுத்த நாள் எக்ஸாம் செய்யக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வரைபெல்லாம் குயிக்கா வரைவீங்க. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்களேன். இந்த மாதிரி வையண்ட வீச்சை தந்துட்டு, வையண்ட வீச்சை தந்து அந்த வீச்சுக்குள்ள வையண்ட அந்த சார்புண்ட போக்க விவரிக்க சொல்லுவாங்க. அப்ப விவரிக்கிற அப்படின்னா இது எப்படி செய்யறேன்னு பாருங்க. அதாவது இங்க மறை 5க்கும் 2க்கும் இடையில மறை 5க்கு சமன். இப்ப என்ன செய்யணும்னா ஐடியா எடுக்கணும். நம்ம வரையன்ற அவசியம் இல்லை. மறை 5ங்கிற கோடு எங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இதானே மறை 5. கோடை வரையணும், வரைய தேவையில்லை. 2ங்கிற கோடு எங்க இருக்கு, இந்த இடத்துல வரைஞ்சு கொள்ளணும். சும்மா அந்த புள்ளிகளை பார்க்கணும். சரி, இந்த கேப்புக்குள்ள தான் நம்மளோட ஆன்சர் இருக்க போகுது. இந்த கேப்புக்குள்ள. அப்ப இந்த கேப்புக்குள்ள தான் இதுக்கான விடையை யோசிக்கணும். இதுக்குள்ள பார்க்கணும். இந்த இதுல அதிகரிக்கும் போது, அதிகரிக்கிற பகுதினா அவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து வரையும் போது குறைஞ்சு கொண்டு வருது, இது குறையுது. அப்ப குறைஞ்சு கொண்டே போயிட்டு திருப்பி அதிகரிக்குது. இதுல இருந்து அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கிற பகுதி இதுல இருந்து இது வரைக்கும் தான் அதிகரிக்குது. அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேரா 3ம் இதுக்கு நேரா ஒரு 4.2ன்னு வைப்போம். நீ வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கேப்ல தான் அதிகரிக்குது. அப்ப இந்த அதிகரிக்கிற பகுதி இருக்கு. அப்ப அதை விவரிக்க சொன்னா நம்ம எழுதி விடலாம்.
மறை இந்த 3க்கும் 4+2 இடையில மறையா அதிகரிச்சு நேரா அதிகரிக்குது பாருங்க. அப்ப எக்ஸின் வீச்சை எழுதணும். என்ன வீச்சு? 3க்கும் 4+2 இடையில. இதுல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், 5க்கு சமன். இந்த இடத்துல சமன் இருந்துச்சு. இப்ப 2க்கு சமன் இல்லாத புள்ளி கோட அப்படி போட்டுக்கொள்ளலாம். இது வரைய தேவையில்லை, உங்களுக்கு ஐடியாவுக்கு தான் வரைஞ்சிருக்கு. அப்ப 5க்கு மறை 5க்கு சமன் நேரம் இந்த இடத்துல சமன் வரும். மறை 5க்கு நேரம் 3ல தானே வெட்டப்படுது. எனும் ஆயிடையில் பாருங்க, இதை கொஞ்சம் எழுதி விடணும். எனும் ஆயிடையில் நேரா மறையாக அதிகரித்தும் பின் நேராக அதிகரிக்கும். இந்த விஷயம் நீங்க வார மாதிரி எழுதுனா ஓகே, ஆயிடே எழுதிட்டு இதை எழுதுனா சரி. அடுத்த கேள்வியும் பாருங்க, y சிறிது 1 எனும் ஆயிடையில் சார்பின் பெருமானம் அதிகரிக்கும் ஆயிடு. அப்ப y சிறிது 1னா ஏற்கனவே y சமன் 1ங்கிற கோட வரைஞ்சிருக்கும். அப்ப இது கீழே இருக்கிற எல்லாமே சிறிது. அப்ப y சிறிது இந்த வீச்சுக்குள்ள அதிகரிக்கிறேன். அப்ப இந்த வீச்சுக்குள்ள அதிகரிக்கிறேன்னா பாருங்க, இந்த வீச்சுக்குள்ள அதிகரிக்கிற வரைபட பகுதி இங்க இருந்து வரைஞ்சிக்கிட்டு வர குறையுது, இங்கதான் அதிகரிக்குது. அப்ப இந்த பகுதிக்கு இதுல இருந்து இது வரைக்கும் அதிகரிக்கும். அப்ப என்ன பகுதிங்கன்னா 1க்கும் இங்கே 4+1க்கும். அப்போ 1க்கும் எக்ஸ் எழுதியில் வந்த மாதிரி இந்த மாதிரி இடைப்பட்டன்னு போடணும். 1க்கும் 4+1 இடையில அதிகரிக்கும். அதுக்கு சரிதானே? நீங்க ஏபிசின்னு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதுல சார்பின் பெருமானம் மறையா குறையுறேன்னா சார்பு இங்க இருந்தா வரைஞ்சு கொண்டு வரோம். இப்போ வரைஞ்சு கொண்டு வரைக்கல இந்த இடத்துல இருந்தா மறையா குறையுது, இது வரைக்கும் குறையும். அப்போ ஒரு கெப்புக்குள்ள பாருங்க, இந்த கெப்புக்குள்ளதான் குறைஞ்சிருக்கு. ஒரு துண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு துண்டு அப்படின்னா வீச்சு எழுதுறது இப்படி போட்டுக்கொள்ளணும். 2 துண்டுனா சின்னதை விட சின்னதும் பெருசை விட பெருசும் இப்படி எடுத்துக்கொள்ளணும். சின்னதை விட சின்னதும் பெருசை விட பெருசும். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் தான் மறையா குறையுதுன்னா அப்ப இதை எப்படி எழுதுவோம்? இந்த கெப் பாத்தீங்கன்னா மறை 2க்கும் 1க்கு இடையில குறைஞ்சிருக்கு மறையா. அப்ப மறை 2க்கும் 1க்கு இடையில மறையா குறையுது. அடுத்து மறையா அதிகரிக்கிற பகுதி பார்த்தா சரி, நம்பர் போடுற 1 2 மறையா அதிகரிக்கிற இதுல இருந்து இது வரைக்கும் அதிகரிக்குது. அப்ப அதுவும் இடைப்பட்ட என்ன போடும்? 1க்கும் 4க்கு இடையில அதிகரிக்குது. சரி, அடுத்து சார்பின் பெருமானம் நேரா குறையிறது. அப்ப நேரா குறையிறது இந்த பகுதி தான் குறையுது. இது பாத்தீங்கன்னா இந்த 2 துண்டு இருக்கு நேர் பகுதியில. அப்ப 2 துண்டு இருந்தா எப்படி வீச்சல்னா இந்த மாதிரி ஃபார்மட் நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப சிறிதை விட சிறிது. அப்ப சிறிதுங்கிற மறை 2 தானே. சில நேரங்கள் நீங்க இதை கெப் ஒரு இடைப்பட்டதுன்னு போட்டும் எழுதலாம், பிழையே இல்லை. இந்த மாதிரி கூட எழுதலாம். இந்த கெப்புக்குள்ள தானே இது குறையுது நேரா. அப்ப இந்த கெப்பை பாருங்க, இப்படியும் எழுதலாம். இப்படி போட்டாச்சு, மறை 2ம் மறை 3க்கு இடையிலையும் குறையுது. இந்த மாதிரியும் எழுதி கொள்ளலாம், பிழை இல்லை. அந்த வீச்சு வரைத்த நமக்கு வரைஞ்ச வரைப்புக்குள்ள இருக்க வீச்சு வர மிச்சம் சரியான விட இதுதான். சரி, அடுத்தது சார்பின் பெருமானம் நேராக அதிகரிக்கும் வைத்தானே இங்க இருந்து இது வரைக்கும் அதிகரிக்குது. அப்ப அந்த பகுதி எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பெரிது 4, அல்லது நீங்க எப்படியே எழுதுறீங்கன்னா 4க்கும் 5க்கு இடையில அதிகரிக்கும். சரி, அதே ஐடியா தான், இதுதான் சரியான ஆன்சர், மிச்சம். அடுத்து சார்பின் பெருமானம் மறையாகும் எக்ஸின் ஆயிடும். மறையா இருக்கிற பகுதின்னு எடுத்தோம்னா மறையா இருக்கிற பகுதி இதுல இருந்து இதுக்குள்ள பாருங்க ஃபுல்லா மறையா இருக்கும். ஒரு கேப்புக்குள்ள தான் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த வரைபட நீட்ட இல்லாது. அப்படிங்கிற இடைப்பட்டதுங்கிறதுக்குள்ள வந்துடும். மறை 2க்கும் 4க்கு இடையில இருக்கும். சரி, மறை 2ம் 4ம். அதே மாதிரி நேரா இருக்கிற பகுதினா 2 துண்டு. அப்ப 2 துண்டுனா சிறிதை விட சிறிதும் பெரிதை விட பெரிதும் இந்த மாதிரி போட்டுக்கொள்ளணும். சரி, அப்ப இந்த ஆன்சர் 2ஐயும் சேர்த்து எழுதினாலும் சரிதான். இது இந்த கேள்வியிலையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முழுமையா நீங்க 10 மார்க்ஸ் டார்கெட் பண்ணலாம், ஷுவரா எடுக்கலாம். உங்களோட கையில தான் இருக்கு. சரி, வரைவு கேள்வியை கேட்போம். அந்த கேள்வியும் ஒன்று விளங்கப்படுத்துறேன். ஒரு மாகாண பேப்பர் ஒன்று, வட மாகாண பேப்பர் ஒன்று கேள்வி ஒன்று நான் பின்னுக்கு டியூட்ல சேர்த்து வச்சிருக்கேன். அந்த கேள்வியை உங்களுக்கு இதோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரி, இந்த கேள்வி சரி, வரைவு வரைஞ்சிருக்கு. வடக்கு மாகாண பேப்பர்ல வரைவு ஒரு கேள்வி வந்திருந்தா அந்த கேள்வி தான் இது. இந்த ஆயிடையில இந்த சார்பு வரையப்பட்டிருக்கான். இப்போ முதலாம் கேள்வி
சமச்சீரச்சின் சமன்பாடு. அப்ப ரெண்டா பிரிகிற புள்ளியை பார்த்தீங்கன்னா எக்ஸ் சமன் உண்டு. அப்ப அதை நம்ம எழுதி கொள்வோம். மற்ற கேள்வியும் இதுல சொல்றேன். இது இழிவு வரைவுனால இழிவு புள்ளி மறைநாள், திரும்ப புள்ளி 1, மறைநாள். இதுவும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கொள்ளும். ஒரு கேள்வி எடுத்தா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல வந்த கேள்வியை மட்டும் தவிர்த்துட்டு வந்த கேள்வி இல்லாம எக்ஸ்ட்ரா கேள்வி இதெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா நீங்க அவ்வளவு நல்ல ஞாபகம் இருக்கும். ஈஸியா 10 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரி, சார்பு எக்ஸ்ஹெச் வெட்டும் புள்ளி 4 அப்ப எக்ஸ்ஹெச் எங்க வெட்டுது? இந்த 2 பாயிண்ட்ல வெட்டுது. அந்த 2 பாயிண்ட் அதான் அதுலயும் பார்த்தோம் y 0 ஆகிற புள்ளி என்று. அப்ப y 0 ஆகிற புள்ளி தான் எக்ஸ்ஹெச்ச வெட்டும் புள்ளியா இருக்கும். எக்ஸ் சமன் மறை உண்டு, எக்ஸ் சமன் 3ல வெட்டும். சரி, அடுத்த பாருங்க 3வது கேள்வி. இந்த ஃபார்மட்ல கேட்கிறாங்க. சார்பு வந்து fx சமன் எக்ஸாக பி வேலை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க இருக்குதானே கேள்வியில் வரைக்கும் எப்படி செய்வோம்? இந்த ஐடியாவுக்கு இது 2 தான் தேவை. 2 இடத்துல எக்ஸ் இந்த பெருமான்னா 2 இடத்துல ஒரே லைன்ல எக்ஸ் இந்த பெருமான் எடுக்கக்கூடியது எக்ஸச்ச வெற்ற புள்ளிகள் தான். அப்ப அதை எடுத்து பாருங்க, இது அப்படியே மாத்துவோம். சயம் நீங்க வந்த சக உண்டு, சகமும் நீங்க வந்த சயம் உண்டு. ஆகவே பி சமன் உண்டு, கியூ சமன் சயம் உண்டு. இந்த 2 ஆன்சரை எடுத்துக்கொள்வோம். சரிதானே? இதான் வந்து இது சிம்பிளா நீங்க 2 மார்க்ஸ் அளவை எடுத்துக்கொள்ள கேள்வி வந்தா 2 மார்க்ஸ். சரி, அடுத்த கேள்வியில் பார்ப்போம். அடுத்த கேள்வியில் பாருங்க, இந்த இப்படி ஒரு கேள்வி தத்துறா. வைசவன்ங்கிற ஒரு கோடு இருக்கா. அந்த கோடு வந்து இப்படிதான் நம்ம வரைவோம். வைசவன் ஒண்ணு இப்படி வரைவோம். வைசவன் ஏன்னா இதுல வரக்கூடிய கோடு. அப்ப இந்த கோடு வந்து இங்க வரையும் போது, சரி வரைஞ்சிருக்கோம் தானே, இந்த வரைஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா 2 பிளஸ் மைனஸ்ல எக்ஸுக்குரிய பெருமானங்கள் கிடைக்கணுமா? வெவ்வேறான அடையாளம் கூட எக்ஸுன்ற பெருமானம் கிடைக்கணுமா? அப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு கோடை வரைஞ்சா இந்த இடத்துல புள்ளி 4ம் இந்த இடத்துல புள்ளி மறை 2ம் வேற வேற நம்பர்ஸ் கிடைக்கும், அடையாளம் உள்ள இலக்கங்கள் கிடைக்குது. அப்படி எது வரைக்கும் நம்ம அந்த கோடை வரையலாம்? இதுல வரைஞ்சாலும் மறையில உண்டு, பிளஸ்ல ஒன்று கிடைக்கும். இங்கே வரைஞ்சா 0 தான் கிடைக்குது. அப்ப அது வந்து மறை அடையாளம் இல்லை, இது பிளஸ் அடையாளம் கிடைக்குது. அப்ப இதுக்கு மேல வரையத்துல தான் மறை 1 பிளஸ் 1 கிடைக்குது. அப்ப இந்த ஆயிடையே எழுதி விடணும். வைந்த ஆயிடை தான் கேட்டிருக்காங்க. சரி, வைந்த ஆயிடை பாத்தீங்கன்னா இப்படி எழுதணும். மறை 3 சின்ன நம்பர், 5 பெரிய நம்பர். 5க்கு சமன், அதனால இங்க சமன் வரும். சரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த சார்பு இப்படி ஒரு சார்பு தந்திருக்கு. gx சமன் fxங்கிற நம்ம வரைஞ்சிருக்க சார்பு, அதோட 2 கூட்டுப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வரைபை 2 அளவுக்கு மேல் நோக்கி நகர்த்துறாங்க. இப்ப மறை 4ல திரும்புது தானே, திரும்புறத மறை 2ல கொண்டு வந்து திருப்பணும். அப்ப மறை 2ல திருப்பணும்னா இந்த இடத்துல திருப்பணும். சரி, அப்ப திரும்ப புள்ளி 4 கூறு என்ன வரும்? அதை யோசிச்சு கொள்றது. 1, மறை 2 இதை வச்சுக்கொண்டு இந்த ஃபார்மட் கேட்டிருந்தாங்க. வேற நம்ம திரும்ப புள்ளியே எடுக்கிறோம். இந்த ஃபார்மட் கேட்டா திரும்ப புள்ளி. அப்ப இதை எப்படி எழுதுறே பாருங்க. gx சமன்னு போட்டு எக்ஸுக்குரிய புள்ளி தான் மாறும். இதுல எக்ஸுக்குரிய புள்ளி 1, அப்ப சய 1ன்னு போடுவோம். வைக்குரிய புள்ளி அப்படியே இருக்கும், ஒப்பிட்டு எழுதுறது. h சமன் மறை 1, k சமன் மறை 2. இவ்வளவுதான் இதுல வரக்கூடிய கேள்வி. நீ மற்ற கேள்விகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா நீங்க 10 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களோட கையில இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும். வரைவுல 10 மார்க்ஸ் டார்கெட் பண்ணலாம்.